500 ரூபாய் செருப்புக்கு 5 ரூபாய் டோக்கன் வாங்கினா சனாதனம். 5 ரூபாய் டோக்கன் வாங்க முடியாத ஒரு ஏழை செருப்பு ஓரமா போட்டுட்டா அதை தூக்கிட்டு போறதுதான் திராவிடம். தமிழ்னு சொன்னாவே ஹிந்து தான். ஔவையார் சொன்னது, வள்ளுவர் சொன்னது, கம்பன் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னது அத்தனையும் ஹிந்துத்துவம். தமிழன் வேறு வேறு, ஹிந்துத்துவம் வேறு இல்லை. முன்னால வில்லுக்கு வில் இருந்தது, பீரங்கிக்கு பீர் இருந்தது, தேருக்கு தேர் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கருத்துங்கிற பேர்ல கண்டவெல்லாம் கண்ட கருத்தெல்லாம் சொல்லி அதையும் பல பேர் காது கொடுத்து கேட்டு நாமே சுயமாக நம்மளையே அசிங்கமா திட்டிக்கிற அளவுக்கு இருக்கிறோம். உலகத்துல எந்த ஒரு பூமியிலையும் எந்த ஒரு நிலத்திலையும் இல்லாத ஒரு விசேஷம் பாரத நாட்டில், குறிப்பாக தமிழகத்துல கடந்த 2000 வருஷமாக தீண்டாமை எப்போதெல்லாம் கொஞ்சம் மேல வருதோ அப்பெல்லாம் உடனடியாக ஏதேனும் ஒரு மகான்கள் தோன்றி அந்த தீண்டாமையை சரி பண்ணியிருக்காங்க. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே தேசத்தை காதலிப்பவர்கள், அதற்காகவே வாழ்கின்றவர்கள், அதற்காகவே நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறவங்க. அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். கோபால்ஜி அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு பல விஷயங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்து சமுதாயம் மறந்து போன பல விஷயங்களை ஹிந்து முன்னணிங்கிற பேர்ல இந்து சமுதாயத்துக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திய பெருமை இந்து முன்னணிக்கும் கோபால்ஜிக்கும் உண்டு. திடீர்னு ஒரு நாள் எல்லா இந்து மொழி பொறுப்பாளருடைய கையிலையும் நரசிம்மர் போட்டோ, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு காளிங்க நர்த்தனத்துடைய கிருஷ்ணர் போட்டோ கொடுத்தார். அப்ப கோபால்ஜி கேட்ட, கிருஷ்ணர் படம் எதுக்கு கொடுக்குறீங்க, என்ன காரணம்? அப்ப கோபால்ஜி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல 4 வகையான படைகள் இருந்தது. அதன் பிறகு நம்ம நாட்டில் அணி அணியாக 5ஆம் படைகள் வந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்கள் வந்தாங்க, கொள்ளையடிச்சாங்க, கொலை பண்ணாங்க. அதே போல வியாபாரத்துக்காக வந்த கிறிஸ்தவர்களும் கூட நம்ம நாட்டை வந்து சுரண்டி ஆட்சியே பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு வேறு ஒரு 5ஆம் படை வந்திருக்கிறது. இந்த 5ஆம் படை மிக மிக ஆபத்தானது. இதுக்கு முன்னால வந்த எதிரிகள் எல்லாம், முன்னால இருந்த அரக்கர் எல்லாம் தெரியும். ஆனா இந்த அரக்கன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். யார்? நாமே நம்மளை பத்தி நாமே அசிங்கமா பேசக்கூடிய அளவுக்கு கருத்து அப்படிங்கிற பேர்ல நம்ம மூளைக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துரிமைவாதிகள். முன்னால வில்லுக்கு வில் இருந்தது, பீரங்கிக்கு பீர் இருந்தது, தேருக்கு தேர் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கருத்துங்கிற பேர்ல கண்டவெல்லாம் கண்ட கருத்தெல்லாம் சொல்லி அதையும் பல பேர் காது கொடுத்து கேட்டு நாமே சுயமாக நம்மளையே அசிங்கமா திட்டிக்கிற அளவுக்கு இருக்கிறோம். அப்ப இதுக்கு தீர்வு என்ன? இந்த கருத்துரிமை பேசுகின்றவர்களுக்கெல்லாம் நாம எப்படி பதில் சொல்லணும்? இந்து முன்னணி துவக்கிற பிறகு கோபால்ஜி சொன்ன விஷயம், நாம ஏதாவது கேள்வி கேட்ட ஆரம்பிச்சா உடனே 1008 கேள்வி எதிரி கேட்பான். நம்மளுக்கு திருப்பி வந்துட்டு ஜி இந்த மாதிரி தான் கேட்கறாங்க, என்ன பண்றது? அப்ப கோபால்ஜி சொன்னாரு, நீ என்ன மாணவனா, நீ என்ன ஸ்டூடெண்டா, அவன் என்ன ஹெட் மாஸ்டரா? ஹிந்து முன்னணி சொன்னாதான் ஹெட் மாஸ்டர், ஹிந்து முன்னணினா எச்எம், நாமெல்லாம் எச்எம். இனி நாம கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அல்ல.
நம்முடைய பேச்சு எதிர்கேள்வி கேட்கணும். கருத்துக்கு கருத்து தான் பதில ஒழிய எதிரிகளை, தேச விரோதிகளை நாம தாக்குகின்ற முறையானது இன்னைக்கு கருத்து மூலமாக பார்க்கணும். அப்ப அவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்கும் எதிர்கருத்து என்ன, எதிர்கேள்வி என்ன, நீ கேள்வி கேளு. முழு பாரத நாட்டில் நாம இந்துக்களுடைய பெருமையாக நினைக்க முடியும். தமிழகத்துல தான் இப்படி ஒரு எதிர்கேள்வி கேட்ட முதல் ஆள் நாம தான், நம்முடைய முன்னோர்கள் தான். அந்த வகையில நாம இந்துமணி சொன்ன நாம ஒரு கெத்து, பெருமையான விஷயம். இன்றைக்கு இந்துமணி துவங்கி 40 வருஷம் தாண்டியாச்சு. இன்றைக்கும் கூட அந்த கருத்து போரானது தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை அவங்க மாத்திட்டே இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி நாம கூட அவங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கணும். ஹிந்து மதம் தான் தீண்டாமை இருக்குது, கிறிஸ்தவத்திலேயே முஸ்லீம்லயும் தீண்டாமை இல்லை. நம்மளை பத்தி பேசுறவங்க பாருங்க, அவ்வளவு இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஹிந்துக்களை விட்டு வேற்று மதத்துக்காரங்க நம்ம ஆட்களுக்கு காசு கொடுத்து நம்மளை கேள்வி கேட்கறது, நாம பதில் சொல்லவும் முடியாத ஒரு கட்டங்கள். இதை கேட்கிறவன் இந்துங்கிற பேர்ல, தமிழங்கிற பேர்ல இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷ கருத்துக்களை இந்து மதத்துல தீண்டாமை இருக்கு நான் கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்லுங்கிற. அவனுக்கு ராமானுஜர் பண்ணாரு, ஞானசம்பந்தர் பண்ணாரு சொன்னா புரிய மாட்டேங்குது. அப்ப நாம சொல்ல வேண்டிய இனி கேள்வி எப்படி இருக்கணும்? இந்து மதத்துல தீண்டாம கரெக்ட், நம்ம கிட்ட சொல்லலாம். 33,000 சாமி இருக்கு, 6 வகையான கரெக்ட். ஆனா மாத்தி கிறிஸ்தவத்தே ஒரு கடவுள், கிறிஸ்தவத்தில் இருக்கிற புத்தகம் ஒன்னே ஒண்ணு, இந்து மதத்துல கணக்கே கிடையாது. தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், பகவத்கீதை, எத்தனை திருக்குறள், எதை வேணா சொல்லிட்டே இருக்கலாம், அளவே இல்லை. எந்த புத்தகம் சொல்ல முடியாது. நம்ம கிட்ட வித்தியாசம் இருக்கிறது இயற்கை. நாம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம், உனக்கு ஒரே ஒரு சாமி, உனக்கு ஒரே ஒரு புக்கு, ஆனால் உனக்குள்ள எத்தனை வித்தியாசம் இருக்கு? இது திருப்பி கேட்கணும். கிறிஸ்தவத்துக்குள்ள லத்தீன் சர்ச் இருக்கு, லத்தீன் சர்ச்சுக்குள்ள ப்ராட்டஸ்டன்ட் போக முடியாது, ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சுக்குள்ள கத்தோலிக் போக முடியாது, கத்தோலிக் போற சர்ச்சுக்குள்ள செவன்த் டே போக முடியாது, ஆர்த்தடாக்ஸ் போக முடியாது. 146 விதமான சர்ச்சு தமிழகத்துல பாரத நாட்டுல இருக்கு. ஒரு சர்ச்சுக்குள்ள இன்னொரு சர்ச்சுக்காரன் போக முடியாது. நீ திருப்பி கேள்விகள், கருத்துக்கு கருத்து. ஆனா மாத்தி சொல்ற, நமக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, விதவிதமான புத்தகம், விதவிதமான சாமி, ஆனா எங்கேயுமே நமக்கு வித்தியாசம் இல்லை. உனக்கு ஒரே புக்கு, ஒரே கடவுள், ஆனா ஒரு சர்ச்சுக்குள்ள இன்னொரு சர்ச்சுக்கு போக முடியாது. போக முடியாது மட்டும் இல்லை, அதே போல அடுத்த பாயிண்ட், இதே விஷயம் முஸ்லிம்களுக்கு பொருந்தும். ஒரே அல்லாஹ், ஒரே குர்ஆன், ஆனா அவங்களுக்குள்ள ஷியா, சன்னி, 2 பேருக்கும் ஒத்து வராது. அதைத்தான் அகமதியா. வரிசையாக 47 விதமான சமுதாயம், ஜாதிகள் தமிழகத்தில் மட்டுமே இருக்கிறது. ஒரு மசூதியில இன்னொரு மசூதிக்கார போக முடியாது, ஒரு ஜாதிக்கார இன்னொரு ஜாதிக்குள்ள போக முடியாது. ஆனா இந்து மதத்துல அப்படி இல்லை. ஆனா நம்மள குறை சொல்றாங்க, அவன் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு தமிழகத்துல எங்கேயோ, நான் சவுதியில சொல்லல, நம்ம தமிழகத்திலேயே ஒரு ஜாதி கோயிலுக்குள்ள, ஒரு ஜாதி மசூதிக்குள்ள இன்னொரு ஜாதிக்கார போக முடியாது. ஆனா இதை பத்தி நாம பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை, சொல்றது இல்லை.
யாராவது தீண்டாமை பத்தி நம்மளை கேள்வி கேட்டான்னு சொன்னா நாம திருப்பி கேட்கணும். முதல்ல நீ எப்படி இருக்க சொல்லு. திருப்பி கேட்கிற தன்மையை நாம ஏற்படுத்திக்கணும். தீண்டாமையை பத்தி நமக்கு பாடம் எடுக்க வேண்டாம். பாரத நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வருஷமாக உலகத்துல எந்த ஒரு பூமியிலையும் எந்த ஒரு நிலத்திலையும் இல்லாத ஒரு விசேஷம் பாரத நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 2000 வருஷமாக தீண்டாமை எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் மேல வருதோ அப்பெல்லாம் உடனடியாக ஏதேனும் ஒரு மகான்கள் தோன்றி அந்த தீண்டாமையை சரி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சரி பண்ண ஒரே சமுதாயம் இந்து சமுதாயம். இன்றைக்கு நாம இயக்கங்கள் அவன் நம்மளை பார்த்து தீண்டாமல் சொல்ற நாம இன்னும் பேசிட்டு இருக்கோம், கேள்விக்கிட்டு இருக்கோம். நாம இப்ப கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. RSS உடைய 3வது தலைவர் திரு தேவரசு அவர்கள் மிக அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னார். தீண்டாமை ஒரு பாவம். யாராவது தீண்டாமை ஒரு பாவம் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எதுவுமே பாவம் இல்லை. சொன்னது நம்ம இயக்கம். நம்மளை பார்த்து தீண்டாமை கேட்டான். இன்னைக்கு இருக்கு இத்தனை ஜாதிகளை தீண்டாமை வச்சுக்கிட்டு இருக்கிற 2 மதமும் நம்மளை பார்த்து நம்ம ஆட்களை தூண்டி விட்டு 200 ரூபாய் கொடுத்து நம்மளை தீண்டாமை பத்தி பேசிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கலாமா? பதில் கேள்வி சொல்ல வேண்டிய நாம இருந்தாச்சு. அதே தேவரசி அவர்கள் தமிழகத்தில் மொழி பேசுகின்றார், ஹிந்தியில பேசுகின்றார். தீண்டாமை அடியோடு போக வேண்டும். அன்றைக்கு கோபால்ஜி மொழிபெயர்ப்பு, தேவரசி மொழிபெயர்ப்பு பார்த்தோன்னு ஆச்சரியப்படுற. நான் ஒண்ணு சொல்லி வேற ஒண்ணு சொல்றாரு சொல்லு. தீண்டாமை அடியோடு போக வேண்டும் சொல்றாரு. நம்ம கோபால்ஜி ஒரு ஸ்டெப் மேல. தீண்டாமை வேரடி மண்ணுமாக அகற்றப்படும் சொன்னது கோபால்ஜி. அவர் அடியோடுன்னு சொன்னாரு. அடியோடலாம் இல்ல, வேர்ல ஒட்டி இருக்கிற மண்ணு கூட இந்த நாட்டில் தீண்டாமை இருக்கக்கூடாது. கோபால்ஜி சொன்னது மட்டுமல்ல, வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். கோபால்ஜிக்கு காஞ்சி பெரியவருக்கு மிக நெருக்கம். கோபால்ஜி போறாரு சொன்னா காஞ்சி பெரியவர் பூஜை பண்ணதை விட நிறுத்திட்டு கோபால்ஜிட்ட பேசுவார். ஏன்? இவர் சமுதாயத்துக்காக வாழ்ந்துருக்காரு. என்கிட்ட ஒரு அத்தனை பேர் தனக்காக தன் குடும்பத்துக்காக வர்றவங்க. கோபால்ஜி தேசத்துக்காக வர்றவர். அவன் தான் பண்ணக்கூடிய பூஜை நிறுத்திட்டு கோபால்கிட்ட பேசுறாரு. அப்பேற்பட்டவர் அவர்தான் தீண்டாமைக்காக தொட்டி தொட்டி பல துறவிகளை போக வச்சார். இந்து மொழி துவக்கிற காலத்திலிருந்து 1000 ஏராளமான துறவிகள் யாத்திரையை கோபால்ஜி பண்ண வச்சார். நாமும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப தீண்டாமைக்கு எதிராக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம களத்துல வேலை செய்யறது. நாம இதுக்கு சரியான பதிலடி நம்ம கேட்கிற ஆளுக்கு. இன்னொரு புது விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. தீண்டாமை சொல்லு. 2வது விஷயம், ஹிந்துக்கள் வேற, தமிழன் வேற. அவ வேற, நீ வேற. நம்ம பொறுப்பாளர் ஒருத்தர் கேட்டாரு, தமிழன் சொன்னா அடையாளம் என்ன? தமிழனுடைய ஐகான் என்ன? யார சொல்லுவீங்க? தமிழன் சொன்னாலே, தமிழகத்துடைய அடையாளம் சொன்னாலே கோபுரம், ஔவையார், கம்பன், வள்ளுவர், இவங்கதான் அடையாளம். புத்தகம்னா தொல்காப்பியம், திருவள்ளுவர், இதான் தமிழகத்துடைய அடையாளம். இப்ப நான் சொன்ன எந்த ஒரு பட்டியலும் அவங்க சொன்ன விஷயம் என்ன? ஔவையார் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. வள்ளுவர் ஆதி பகவன் உலகு. கம்பன் ராமன் தான் பண்ணார். ஔவையார் ஈச்சமரத்து இன்ப சொல்லி நான் பாட்டு பண்ணாங்க கிடையாது. கம்பர் பிறந்த போது இந்த உலகத்துல இஸ்லாம் இருந்தது, கிறிஸ்தவம் இருந்தது. அவருக்கு உலகத்தழுவிய கற்பனையும் இருந்தது. தான் எழுதிய கம்பராமாயணத்துல முதல் பாடே உலகம் யாவையும் தாமுல வாக்கலாம் நிதிபெருத்திலும் நீக்கலும் நீங்களா பாடுறாரு.
உலகம் முழுக்க தெரிஞ்சாலு பாடுற யாரு? ராமனை பத்தி தான் பாடுறாரு. ஏன் ராமன் ஊப்பி கம்பன் நடக்கல. ராமன் பாரத நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொந்தக்காரர் புத்தகத்தில் இருக்கு. தமிழ்னு சொன்னாவே ஹிந்து தான். ஔவையார் சொன்னது, வள்ளுவர் சொன்னது, கம்பன் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னது அத்தனையும் ஹிந்துத்துவம். தமிழன் வேறு வேறு, ஹிந்துத்துவம் வேறு இல்லை. காலமாக தமிழகத்துல கடந்த 40-50 ஆண்டுகளாக கழகத்தின் போது 2 கழகத்துக்கு இல்லாமல் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? ஒரு வித்தியாசம் இல்லாம 2 போட்டி போட்டுக் கொண்டு யாரெல்லாம் தமிழகத்துடைய அடையாளங்களோ, அது கம்பனாக இருக்கலாம், வள்ளுவனாக இருக்கலாம், ஔவையாராக இருக்கலாம், எல்லாரும் சரி, அவங்களுடைய அடையாளங்களை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். நாம எல்லாரும் தினசரி பார்க்கிறோம். மதுரை என்று சொன்னாலே, மதுரை என்று சொன்னாலே திருமருநாயக்கர், மதுரை என்று சொன்னாலே சொக்கநாத பெருமாள். மதுரை பஸ் ஸ்டாண்டின் பேரு பெரியார் பஸ் ஸ்டாண்ட். எவ்வளவு கேவலம். வரும்போது பெருந்துறை பார்த்த, பெருந்துறை அண்ணா பஸ் ஸ்டாண்ட். இன்னைக்கு தமிழருக்கு ஒரு கேள்வி, அப்ப மூட்டு காசு, எவன் அப்ப மூட்டு காசுல இவன் பேர் வைக்கிறான்? நாம திருப்பி கேள்விக்கணும், எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு நீ ஏன்டா பேர் வைக்கிற? பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட் பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட் வை, மதுரை பஸ் ஸ்டாண்ட் மதுரை பஸ் ஸ்டாண்ட் வை. கண்ட நாய் பேரெல்லாம் வைக்காத, தெளிவா சொல்லுங்க. எவனா திருப்பி பேர் வைக்கிறான்னு சொன்னா, திமுக தீர்மானம் போட்டா பஸ் ஸ்டாண்ட் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 100 ரூபாய் மாசம் ரேட் போட்டு கேடு, அப்ப பேர் வைப்பான். ஒரு கட்சிக்கார தலைவர் பேர் வைக்க மாட்டான். ஏன்? காசு கொடுக்கணும் இல்ல. யாரால் பேர் வச்சா திருப்பி காசு கேட்கணும். மாசம் மாசம் வாடகை பேர் வைக்க சொல்லி தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு மாற்றமானது வரணும். திருப்பி கேட்டு கண்டவன் பேர் வைக்கிறதுக்கு நம்ம ஊர் இருக்கு. நம்ம ஊர் பேர்ல என்ன பஸ் இருக்கோ அது பஸ் ஸ்டாண்ட் தான். மதுரை பஸ் ஸ்டாண்டு, சென்னை பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான். தேவையான குடுவாரியன் பஸ் ஸ்டாண்டு. எந்த ஊர் பேர் இருக்கோ அந்த ஊர் பேர் பஸ் ஸ்டாண்ட் தான் பேர் வைக்கணும். கண்ட நாய் பேர் எதுவும் வைக்க கூடாது. வச்சா வாடகை கொடுன்னு சொல்லணும். ஒரு நாய் பேர் வைக்காது. ஏன்? பணம் தரணும் இல்ல. நாம இனிமேல் மாத்தி யோசிக்கணும், எதிர்கேள்வி கேட்கணும். நம்முடைய இந்து சிந்தனையானது திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இதுல எந்த 2 கழகமும் விதிவிலக்கு இல்லை. மூன்றாவது விஷயம், சாதாரண வீடுகள்ல போய் நம்ம கடவுள் சாத்தான், எங்க சாமி தான் வசதி, தொடர்ந்து லட்சக்கணக்கான பேர் இதுக்காக வேலை செய்யறாங்க. நம்ம சாமியை சாத்தான்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு அம்மா தான் கேட்டு அமைதியா இருக்காங்க. நமக்கே தெரியாது வீட்டுல இருக்கிற பெண்கள் மாறிடுறாங்க. அப்ப உங்களுக்கு சொல்லி தரணும், நம்ம சாமி சாத்தான் இல்ல. நம்ம சாமி பத்தி சொல்றதுக்கு முன்னால அவங்க சாமி பத்தி சொல்லி தரணும். யாராவது கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி வந்தா, பாதிரியார் வந்தா, தம்பி ஒண்ணு இல்ல, இயேசுநாதர் கடைசியா பேசின வார்த்தை என்ன? இயேசுநாதர் சிலுவையில ஆணி அடிச்சு அறையும் பொழுது அவர் என்ன பேசினாரு? கேட்டு பாருங்க. வழிவாங்க. இயேசுநாதர் கடைசியா சொன்னது, ஏலி ஏலி லாமா சபக்தானி. கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? யார் சொல்றது? கடவுள் சொல்றார். கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் கடவுள். அதுக்கு பிரச்சாரம் பண்றது லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம சாமி கூட வேண்டாம். சிவன் கோயிலுக்கு போனா ஒரு ஓரமா வரிசையா 63 நாயன்மார் இருப்பாங்க. அது ஒரு நாயன்மார் ஒரு ஓரமா இடத்துல இருப்பாரு. கடலூர் மாவட்டத்தில் பிறந்த திருநாவுக்கரசர். வேற்று மதத்துக்காரங்க வந்து அவரை வந்து பலவிதமான சித்திரபோதங்கள் பண்ணுவாங்க. ஒரு சுண்ணாம்பு காவியில போடுறாங்க, தூக்கி போடுறாங்க. மனுஷன் பாட்டு பாடுறாரு,
இப்ப சாயந்தரம் எப்படி இருக்கு அந்த மாதிரி பாடுறாரு. ஆளை தூக்கி சுண்ணாம்பு காலையில போடுறாங்க. அவர் பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தின்றது. அற்புதமா வீணை வாசிக்கிறது கேட்கிற மாதிரி இருக்கு. சாயந்தரம் தென்றல் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்போ சுண்ணாம்பு கால்வாயில போட்டிருக்கும் பொழுது எங்க கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண அடியாருக்கு ஈக்குவல் ஆகும் உங்க சாமி. திருப்பி கேட்கணும். ஒவ்வொரு நாயன்மாரும் ஒவ்வொரு ஆழ்வாரும் நமக்கு வழிகாட்டுறாங்க. நாம சொல்றது இல்லை, நம்முடைய பெருமை தெரிகிறது இல்லை. 3 நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. நம்ம பொறுப்பாளர் கூட வந்தாங்க. போகும்போது முழுக்க ஸ்டாலின் பத்தியும் உதயநிதி பேச்சு. நம்ம பொறுப்பாளர் கிட்ட, தம்பி இந்த கோயிலோட பெருமை என்ன? அது 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 தெரியாது. நம்ம ஊரு, நம்ம கோயில், நம்ம சாமி பெருமைய உரத்த சொல்லக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். பொய் ஏமாற்ற சொல்ற தைரியமா சொல்லும் பொழுது நம்ம சாமி பத்தி நமக்கு தெரியாம இருக்கிறோம். உங்க இயக்கத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. எவன் சொன்னான்? இது இயக்கத்துடைய ஒன்றிய பொறுப்பாளர் கூட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மாநில பொறுப்பாளர், மாநில தலைவர் உட்பட பெண்களுக்காக பெண்கள் நடத்திய பொதுக்கூட்டம் ஹிந்துவில் நடத்தது. மேடையில பெண்கள், முன்னாள் அத்தனை பேர் பெண்கள், மாநில தலைவர் உட்பட, நான் உட்பட 3-4 பேர் எல்லாம் சேர்ந்து மேடையில கடைசியில, மேடையில இல்ல ஆடியன்ஸ்ல கடைசியில இருக்கிற 4-5 பேர் உட்கார்ந்து. பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறது கிடையாது. பெண்கள் சக்தி முழுக்க இருக்கிறது நம்ம நாட்டில் தான். இன்னைக்குள்ள கடந்த 2000 வருஷமாக எப்படி எந்த துறை எடுத்து பார்த்தாலும் சரி, ராஜராஜ சோழ காலத்துல உளவுத்துறையில இருந்தாங்க, குயிலி, தற்கொலைப்படை இருந்தாங்க, ஆட்சி, மீனாட்சியே படி இருக்கா. நம்ம கேட்கலாம், பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, எடுத்து சொல்லணும். ஹிந்தி, நீ வந்தா ஹிந்தி வந்துடும். அமித்ஷா அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் பேசுறாரு. பேசுறது என்ன? ஹிந்தி மொழியுடைய ஒரு நிகழ்ச்சியில பேசுறார். ஹிந்தி மொழியை பத்தி, ஹிந்தி மொழிக்காரங்க அந்த மொழி பத்தி பேசுறார். பேசுனது டெல்லியில. இங்க இருக்கிற அத்தனை ஊடகமும், இங்க இருக்கிற அத்தனை தேச விரோத பிரிவினர் சக்தியிலும் ஆவும் கத்தனாங்க. நம்மால் இங்கிருந்து ஒருத்தர் போனார், எல்லாருக்கும் பேர் தெரியும். நிதிஷ்குமார் பேசினார், ஹிந்தியில பேசினார். எனக்கு புரியலன்னு சொன்னாரு. எவன் ஹிந்தி போடான்னு சொன்னாலும், ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னாலும் அவன் பதில் சொன்னான், ஹிந்தி கத்துக்கிட்டு வாடான்னு சொல்லிட்டான். உடம்பு இருக்கிற நவத்வாரங்களை மூடிட்டு அப்படியே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு டிவி கேட்கலையே, நாம கேட்கணும். இப்படி விஷயம் எடுத்தாலும் கூட அத்தனை விஷயத்தையும் நாம எதிர்கேள்வி கேட்கணும். சனாதனம் சொல்லி நல்ல விஷயம் ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு சனாதன பத்தி பேசாதானே கிடையாது. ஒரு ஆள் கொச்சையா சொன்னான், சனாதனம்னா என்ன? 500 ரூபாய் செருப்புக்கு 5 ரூபாய் செருப்பு டோக்கன் வாங்கினாதான் இருக்கும், இதுக்கு பேர் சனாதனம் சொன்ன. நம்மால் பதில் சொன்னார், ஆமா 500 ரூபாய் செருப்புக்கு 5 ரூபாய் டோக்கன் வாங்கினாதான் சனாதனம். 5 ரூபாய் டோக்கன் வாங்க முடியாத ஒரு ஏழை செருப்பு ஓரமா போட்டுட்டா அதை தூக்கிட்டு போறதுதான் திராவிடம். பதில் கேள்வி கேளு, எதிர் கேள்வி கேளு. இதுதான் இன்றைக்கு கருத்து. கோபால்ஜி சொல்லி கொடுத்தது இதுதான். சொல்லிட்டு சொல்றாரு, கிருஷ்ணரை ஏன் சொன்னு சொன்னா, முதல் பாயிண்ட்டுக்கு வர, கிருஷ்ணர் ஒரு நல்லா இருக்கிற குளத்துல அந்த பாம்பு சும்மா விளையாட வேண்டியதானே, அந்த நீர்நிலையே நாசம் பண்ணிச்சு, விஷத்தை கட்டுச்சு, தானும் குடிக்காம ஊர் உலகத்துல யாரும் பயன்படாம நாசம் பண்ற வேலையை பாம்பு, 5 தலை பாம்பு பண்ணுச்சு. கிருஷ்ணர் வந்தாரு, பாம்பை அடிக்கல, உதைக்கல, என்ன பண்ணாரு?
பாம்பு மேல ஏறி நொங்கு 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 டான்ஸ் ஆனார். அது விஷத்தை கக்கி ஐயா சாமி என்ன ஊற்று அப்படின்னு நினைச்சு. கருத்து போர் என்பது யாருக்கு எந்த பாஷையில் புரிய வைக்க முடியுமோ அந்த பாஷையில் புரிய வைக்க வேண்டியது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.